ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கிற டைம்ல ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக, அதே போல தாவேகா, இன்னும் நிறைய கட்சிகள் தங்களுடைய பணிகளை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை போய் சந்திக்கிறது, அதே போல பூத் கமிட்டிகளை ஸ்ட்ராங் படுத்துறது, எல்லா வேலைகளும் ரொம்ப மும்முரமா செயல்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு மாபெரும் ஆளுமையா இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போறார் அப்படின்ற ஒரு புள்ளியில தான் நம்ம இங்க பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்ற ஒரு குழுவை நடத்திட்டு இருக்கிறார். அதிமுகல கோலோச்சி இருந்தாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அம்மா காலத்துல இருந்தே அம்மா கையை காட்டின ஒரு ஆள் அப்படின்னா அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஐயா ஓபிஎஸ் அவர்களை குறித்து விசுவாசம்னா அது ஓபிஎஸ் தான் அப்படின்ற பேசின பேச்சுகள், வீடியோக்கள் எல்லாமே வைரலாகி ஐயாவுக்கு எந்த அளவுக்கு மாஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியிலும் சரி, அதிமுக இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகள் முதற்கொண்டு சரி, ஐயா ஓபிஎஸ் அப்படின்னா மதிக்கிற ரேஞ்சுக்கு இருக்கிறாங்க. அவருக்கு கூப்பிட்டா போய் பேசுற ரேஞ்சுக்கு அவருக்கு இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில கெடுபிடிகள், இதுல இபிஎஸ் உடைய கெடுபிடியினால ஐயா ஓபிஎஸ் அவர்களை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே கண்டி, உண்மையிலே ஐயா ஓபிஎஸ் அவர்களை யாரும் வெறுக்கவில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ கூட திரும்பவும் ஐயா ஓபிஎஸ் அதிமுகக்குள்ள என்ட்ரி கொடுத்தா அவரை தூக்கி பாராட்டுறதுக்கு, அவரை தூக்கி பேசுறதுக்கு அதிமுக இருக்கிற இபிஎஸ் தலைமையில் இருக்கிற நிர்வாகிகளே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இதை உணர்ந்துதான் செங்கோட்டையன் என்ன பண்ணாரு, அதிமுக ஒன்றிணையணும், 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும்னா ஒன்றிணையாம ஜெயிக்க முடியாது அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சாரு. ஆனா அவரையே பேக்கப் பண்ணி அமைச்சிட்டாங்க எடப்பாடியார். ஏன்னா எடப்பாடியாருக்கு அவருடைய பதவிக்கு ஆபத்து தர மாதிரி, அவருக்கு பிரச்சனை தர மாதிரி யாரு குரல் எழுப்பினாலும் இதுதான் கதி பாத்துக்கங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுற அளவுக்கு தான் செங்கோட்டனுடைய பதவி நீக்கம் இருந்தது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்படியா இருக்கும் பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்ற ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்காரு. இது அமைப்பு ரீதியா தேர்தலை சந்திக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க இருக்க வேண்டியதா இருக்கு. 2021 எம்எல்ஏவா ஆனார். அதிமுக அப்ப இருக்கும்போது எம்எல்ஏவா ஆனார். அதுக்கப்புறம் பல நிகழ்வுகள் நடந்தது. இன்னைக்கும் அவர் எம்எல்ஏவா தான் இருக்கிறார். அதிமுக இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. ஆனா அதிமுக எம்எல்ஏவா தான் இருக்கிறார். இது 2026 கண்டினியூ ஆகுமா, ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்றத இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இதனிடையில ரஜினிகாந்த் அவர்களையும் சந்திச்சிருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சு தீபாவளி வாழ்த்து தெரிவிக்க போனேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா இங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஒண்ணு, இவரு தலைமையில ஒரு கூட்டணி அமைகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை. இவரு எதனா ஒரு கட்சியில போயிட்டு கூட்டணியில சேரணும். அது திமுக போய் சேர்றாரோ அந்த பேச்சுக்களும் வந்தது. ஏன்னா முதல்வர் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெளியே வந்த பிறகு தொடர்ந்து 3 நாள் அவர் என்ன பண்ணாங்க, சந்திச்சாங்க. வீட்டுக்கே போய் சந்திச்சாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் வீட்டுக்கே போய் என்ன பண்ணாங்க, சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் போற டைம்ல 3 வாட்டி சந்திச்சாங்க. அப்பெல்லாம் என்ன பேசப்பட்டதுன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்பிக்கை துரோகியா மாறிட்டாரு, நம்முடைய எதிரி திமுக கூட போய் கூட்டணி வச்சிட்டாருன்னு அதிமுக கலைப்பு விட்டது. அதுக்கப்புறம் என்ன பேச்சுக்கள் அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட போய் கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆகுறது பாக்குறாரு அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில இருந்து எம்எல்ஏ ஆவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த கூட்டத்தில இருந்து வெளியே வந்தார். அப்போ அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பேசும்போது, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு தலைமை. ஆனா விஜய் தலைமையை ஏற்று இவர் பெரும் ஆளுமை, பெரும் தலைவர், இவர் போய் இணைவாரா அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க நிலைநாட்டப்பட்டது. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிரில் இருக்கிறது 3 சான்ஸ். மீண்டுமாய் அவர் எம்எல்ஏவா ஆகி சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னா 3 சான்ஸ். என்ன சான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கூட்டணி, எதனா ஒரு கூட்டணியில போய் சேரணும். அது திமுக கூட்டணியா, பாஜக கூட்டணியா, தாவேகா கூட்டணியோ, ஏதோ ஒரு கூட்டணியில அவர் இணைஞ்சு எம்எல்ஏ ஆகணும். தன்னுடைய அமைப்புக்குன்னு ஒரு சீட்டு வாங்கணும். ஒரு 5 சீட்டு வாங்குறாரோ 10 சீட்டு வாங்குறாரோ அது அவருடைய திறமை. சீட்டுகளை வாங்கி அவர் ஜெயிச்சு உள்ள போறோம். ஒண்ணு இல்ல கட்டி
2024 நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையா நின்னார். பாஜகவுடைய ஆதரவு இருந்தாலும் சுயேட்சையா நின்ன பின்னாரு 2ஆம் இடத்துக்கு வந்தாரு. தன்னுடைய ஓட் பலத்தை அவர் காட்டினாரு. இங்க திமுக கூட்டணி ஓபிஎஸ் அப்படின்னு நிக்கல, அதிமுகவை நான் ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ரேஞ்சில தான் ராமநாதபுரம் தொகுதியில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நின்னாரு. நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தன்னுடைய வாக்கு சதவீதத்தையும் அவர் என்ன பண்ணாரு, ஏத்தி காட்டினாரு சுயேட்சையா நின்று. ஆனா இருந்தாலும் பாஜகவுடைய ஆதரவு இருந்தது, ஆனா இருந்தாலும் சுயேட்சையா நின்னாரு. ஒண்ணு இப்ப 2026 சுயேட்சையா நிக்கணும், அப்படி இல்லையா புதுசா ஒரு கட்சியை பதிவு பண்ணி அந்த கட்சி தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்கி அவர் நிக்கணும். இப்ப எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் வச்சுட்டு இருக்கிறாரோ அது போல ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும். இந்த 3 சான்ஸ் தான் அவருக்கு இருக்குது. இதுல ஒண்ணு இவர் திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லா கட்டி விஜய் தலைமையை இவர் ஏத்துப்பாரா அப்படின்றது. திமுக பக்கம் போகவே மாட்டாரு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. சோ இப்ப இவர்கிட்ட இருக்கிறது தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும். இதுதான் தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இவரு தலைமையில ஒரு கூட்டணி உருவாக்கி நின்னார்னா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் அரசியல்ல கலை யதார்த்தமா இருக்கு. சோ இப்போ எடப்பாடியாரை வீழ்த்துவதற்கு இவரு தனியா கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்னாடி வந்து நிக்குது. ஏன்னா இவரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அதிமுகவுக்கு எனக்கு பங்கு இருக்கு அப்படின்ற சட்ட போராட்டம் நீதிமன்றங்கள்ல நிலுவையில இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவர் தான் தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க, அவருக்கு அதிமுக சம்பந்தம் எதுங்க, இந்த கேஸை ஃபுல்லா டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மனு ஒன்று போடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமா கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடும். அதாவது ஐயா ஓபிஎஸ் தரப்புல இருந்து கேஸ் போட்டாங்களே, பொதுச் செயலாளரா இவர் தேர்ந்தெடுத்தது செல்லாது, பொதுக்குழு செல்லாது, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான், அது மாத்திரம் இல்லாம அடிமட்ட தொண்டர்கள் தான் பொதுக்குழுல கூடி என்ன பண்ணணும், பொதுச் செயலாளர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்களா, எல்லா கேஸும் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனா டிஸ்மிஸ் பண்ணிட்டா அதிமுகவுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதை முன்வைத்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்னா ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்னு தான் ஐயா ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ என்ன செய்ய போறாரு அப்படின்னா, இதே அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்ற ஒரு குழு மூலியமாகவே இவர் தேர்தலை சந்திப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது சாத்தியமாகுமா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரும் சவால் கிடையாது. அவங்க தரப்புல இருந்து ஐயா ஓபிஎஸ் தரப்புல இருந்து சொல்ற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரும் சவால் கிடையாது. ஆனா எடப்பாடியாருக்கு அது பெரும் சவால், வாழ்வா சாவா தேர்தல். இதுதான் ஐயா ஓபிஎஸ் என்ன பண்ணாரு சொன்னாரு. எடப்பாடியாருக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வாழ்வா சாவா தேர்தல். இந்த தேர்தல் அவர் ஜெயிச்சிட்டார்னா அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவர் தான் பொதுச் செயலாளர், அதிமுக வழி நடத்துறதுக்கு சிறந்த தலைவர் அப்படின்னு அதிமுக இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, முத்திரை குத்திடுவாங்க. ஆனா தோத்துட்டார்னா அவரை காப்பாத்துறதுக்கு அவராலே முடியாது அப்படின்றதான் நிதர்சனம் உண்மை. ஏன்னா இவரு தலைமை பண்புக்கு வந்து 2019 தேர்தல் தோல்வி, 2021 தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, 2024 தேர்தல் தோல்வி, தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வராரு. இடைத்தேர்தல்ல நிக்கல, முதுக காட்டிட்டு ஓடினாரு. சோ இப்படியா தொடர் தோல்விகளை சந்திச்சதுனால 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடிக்கு வாழ்வா சாவா தேர்தல். சோ இப்படியா இருக்கும் பொழுது ஓபிஎஸ் உடைய தயவு இபிஎஸ்க்கு கண்டிப்பா வேண்டும். அதனால இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க, உங்க தரப்புக்கு நாங்க ஒரு 10 சீட்டோ 5 சீட்டோ நாங்க கொடுக்குறோம், நாங்களும் உங்களுக்கு ஆதரவு தரோம், நீங்களும் எனக்கு ஆதரவுங்க. ஆனா வெளியில நீங்களும் நானும் எதிரும் முடியும். இத ஐயா இபிஎஸ் அவர்களே ஓபிஎஸ் குறித்து சொல்லுகிற மனுஷன் நல்ல மனுஷன் தாங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லைங்க. ஆனா இவர் அதிமுகவை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் வந்தா பரவாயில்ல, கூட சசிகலாமே சேர்த்துக்கிட்டு வராரு. டிடிவி தினகரன் திரும்ப வந்த கும்பல உள்ள கூட்டா எப்படி நாசமா போகும், அவரால இருக்க முடியாது, நாங்களும் இங்க இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பேச்சு எடப்பாடியார் கிட்ட வந்ததாக தகவலும் இருக்கு.
சொல்லியிருக்கிறாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் ஐயா ஓபிஎஸ் வச்சுப்பாரு. ஆனா மறைமுகமா வச்சுப்பாரு. சைலண்டா ஆதரவு கொடுப்பாங்க. ஓபிஎஸ்க்கு ஒரு 10 சீட்டு ஒதுக்கி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்க 10 தொகுதியில நில்லுங்கனே, சுயேட்சையாவே நில்லுங்கனே, உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோனே அப்படின்னு இபிஎஸ் அத ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இப்போ ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் தயவு தேவையில்லை. ஆனா இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் உடைய தயவு தேவை அப்படின்றதுனால ஐயா ஓபிஎஸ்க்கு நீங்க சுயேட்சையா ஒரு 10 இடத்துல நில்லுங்க, நாங்க ஆதரவு தரோம், நீங்க ஜெயிச்சு உள்ள வாங்க, நம்ம எல்லாமே ஒன்னா இருப்போம், மறைமுகமா நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. எடப்பாடியார் என்ன பண்ணார்னா, ஓபிஎஸ் தரப்புல 4 எம்எல்ஏ இருக்காங்க, ஓபிஎஸ் உட்பட 4 எம்எல்ஏக்கள். இந்த 4 எம்எல்ஏக்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இன்னும் அதிமுக எம்எல்ஏக்கள் அப்படின்றதான ரிஜிஸ்டர் இருக்கு சட்டப்பேரவையில. அப்போ நீங்க இவங்களை அதிமுக நிர்வாகிகள் இல்ல அப்படின்னு நீக்கிட்ட பிறகு எப்படி இவங்க வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் அப்படின்னு இவங்க சைன் போடுவாங்க, இவங்க எப்படி உள்ள ரிஜிஸ்டர் ஆவாங்க? கேள்விகள் இருக்குது இல்லையா? இது எல்லாமே இபிஎஸ்க்கு தெரிஞ்சுதான் நடக்குது. பரவாயில்ல, அவங்க இருக்கட்டும். நம்ம வெளியில என்ன பண்ணிட்டோம், அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கிட்டோம். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் தான். அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிற இருக்கையில தானே அவங்க இருக்கிறாங்க, மத்த இடத்துல இருக்கிறாங்க இல்லல்ல. அப்படின்றதுனால இவங்க அதை சைலண்டாவே என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இப்போ ஓபிஎஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இபிஎஸ் தயவு தேவை இல்லைங்க, ஆனா இபிஎஸ்க்கு ஐயா ஓபிஎஸ் உடைய தயவு தேவை. அதனாலேயே சுயேட்சையா இதே அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்ற பேர்ல நாங்க சுயேட்சா 10 இடத்துல நாங்க நிப்போம். 10 இடத்துலயோ எத்தனை இடத்துல நாங்க நிக்கிறோம். ஆனா இவங்க சூஸ் பண்றது எல்லாமே தென் மாவட்டங்களை கவர் பண்ணி தான் நிப்பாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன் டிடிவி தினகரன் இவரை சேர்ந்து கூட நிக்கலாம். முக்குளத்தூர் வாக்குல இவங்க பக்கம் அழிச்சுக்கலாம். எடப்பாடியாருக்கு நாமத்தை போடலாம், பாஜகவுக்கு நாமத்தை போடலாம். இவங்க தரப்புல ஒரு 10 சீட்டோ இல்ல 5 சீட்டோ இவங்க நின்று இவங்க ஜெயிச்சு தென் மாவட்டங்களை தான் இவங்க கவர் பண்ணுவாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை. கவர் பண்ணி உள்ள போவாங்க அப்படின்றதான் ஓபிஎஸ் தரப்புடைய நிலைப்பாடா இருக்கு. இப்ப இபிஎஸ் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஐயா ஓபிஎஸ் முன்னாடி பல சவால்கள் இருந்தாலும் அந்த சவால்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏவா உள்ள போவாரு அப்படின்னு தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. அந்த கருத்து தான் முன்வைக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எம்எல்ஏவா உள்ள போவாரா போமாட்டாரா? இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.